ஓகே, தொடர்ந்து பேசலாம். திரு ராமசாமி ஐயப்பன், எல்லா விதமான அஸ்திரங்களையும் எடுத்து பார்த்தாச்சு. இப்ப தோல்வி பயம் வந்ததன் காரணமா வெறுப்பு பேச்சு அப்படிங்கிற கடைசி அஸ்திரத்தை பிரதமர் மோடி எடுத்திருக்கிறார் அப்படின்னு கோபனா சொல்றாரு. அப்படிதான் பார்க்கணுமா? நான் வந்து உங்களோட ட்விட்டர் தமிழரசன் பிளஸ் நாளை முழுக்க ட்விட்டர்ல வந்து டேக் பண்ணி மோடி அவர்களோட முழு ஸ்பீச் நான் அதை வந்து கலர் கோட் பண்ணி லைன் வாரியா போட்டிருக்கேன். அந்த இதை வந்து மக்கள் அங்க நேர்ல சேனல்ல இருக்கவங்களும் பார்த்துக்கலாம். இது வந்து மன்மோகன் சிங் வந்து எல்லாருமே இல்ல கேட்டுதான் சொன்னாரு அப்படிங்கிறது அவரோட ஸ்பீச்சை வந்து அன்னைக்கு பிரதமரா இருந்தாலும் சிஐடில பப்ளிஷ் பண்ணிருந்தாங்க. அந்த ஸ்பீச்சோட அபிஷியல் டெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் கமா ஃபுல் ஸ்டாப்போட சேர்ந்து வந்திருக்கு. அது நான் கலர் கோட் பண்ணி நான் 2 பார்வையா பிரிச்சு போட்டிருக்கேன். அதை பார்க்கும் போது தனியா தான் அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து இந்த பல கேஸ்ட் மைனாரிட்டிஸ் அவங்கள பத்தி எல்லாம் தனியா பேசிட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து காம்பரன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் நீட்ஸ் டு பி ரீஷெட்யூல்ட் அண்ட் நியூ டிவைசஸ் நீட்ஸ் டு கம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா we will have to devise innovative plans to ensure that minorities, particularly the Muslim minorities, are empowered to share equitably in the fruits of development. So now they must have the first claim on resources na அவங்க officially கொடுத்த இது செப்பரேட் சென்டென்ஸா போட்டுருக்காங்க. அதே லைனை தான் கோபனா படிச்சு காமிச்சாரு ராமசாமி. அது என்ன அர்த்தம்? அப்ப ஆங்கிலத்துல அதை பிரிச்சு அவர் எழுதி அவரோட அபிஷியல் ஹேண்டில் இருந்து கொடுத்தபோது பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் அதை அபிஷியலா பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. They must have the first claim on resources அப்படிங்க. Yes, they must have. அதுதான் அவங்க சொல்றாங்க. ஒண்ணு இல்ல, அதுக்கு முன்னாடி லைன்ல முஸ்லிம் சொல்றாரு, அதற்கு மேல் உள்ள லைன்ல ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் சொல்றாரு, அதற்கு மேல எல்லா இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் நிலைமைய பேசுறாரு. சோ எல்லாரையும் சொல்லிட்டு they must have அப்படிங்கறாரு. சொல்லிட்டாங்க. அதனாலதான் நான் சொன்னேன் எனக்கு ஆங்கிலம் கம்மியாதாங்க தெரியும், ஆனா நான் ஃபுல் ஸ்டாப் வச்சு அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு, அதுக்கு முன்னாடி இருக்க சென்டென்ஸோட கனெக்ட் பண்ண முடியும் தெரியும். சரி, நான் லாஜிக்காவே கேக்குறேனே. ஒண்ணும் இல்ல ராமசாமி, இப்போ 3 விஷயத்தையும் சொல்றாரு. இல்ல நீங்க எனக்கு பதில் சொல்லிட்டீங்க. யாராக இருந்தாலும் ஒரே நிலைமை தான். ஆங்கிலம் இவருக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு கிடையாது. நான் அதுதான் கேக்குறேன் ராமசாமி. இப்ப என்னன்னா ஒண்ணு இல்ல, இப்ப அவர் 3 செக்மெண்டா அந்த கருத்தை சொல்றாரு. இப்ப வந்து எஸ்சி எஸ்டி சொல்றாரு, அதுக்கப்புறம் முஸ்லிம்ஸை சொல்றாரு, சொல்லிட்டு இந்த கருத்தை சொல்றாரு. எதுக்கு அவரு எஸ்சி எஸ்டியை தவிர்த்துட்டு இல்ல மற்ற இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸை தவிர்த்துட்டு முஸ்லிம்ஸை மட்டும் சொல்லணும்? முஸ்லிம்ஸை மட்டும் எப்படி சொல்லுவாரு? அதுல என்ன லாஜிக் இருக்கு? எப்படி லாஜிக் இருக்கு? ஒரே ஒரு சொன்னேன் என்னன்னா அவர் வந்து எஸ்சி எஸ்டியை பத்தி சொல்லும் போது அவங்களுக்கு எப்படி அதை டிவைட் பண்ணி கொடுக்கணும்னு தனியா முடிச்சிடுறாரு. சரி, அதற்கப்புறம் பெண்களுக்கு எப்படின்றத முதல்ல சொல்லிடுறாரு. சோ அந்த டிவைஸ் என்னன்றது சொன்னதுக்கு அப்புறமாக சொத்து பகிர்வு வந்து தனியா சொல்றது இல்ல. அப்ப எல்லாருக்கும் சேர்த்து சொல்லிட்டு எல்லாருக்குமே தனித்தனியா டிவைஸ் கொண்டு வரணும், தனித்தனியாக வழிமுறை கொண்டு வரணும், எல்லாருக்குமே வந்து நம்ம டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம வழிமுறை கொடுக்கணும், எல்லாருக்குமே நம்ம வந்து சொத்தை பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சேர்த்து சொல்லணும். அப்படி சொல்லல, ஒரு சமூகத்தை சொல்லி அந்த சமூகத்துக்கு இவ்வாறு பிரிச்சு கொடுக்க வேண்டும், இவ்வாறு புது ஸ்கீம்ஸை கொண்டு வரணும் ரயில்வே லைன் பண்றதுக்கு அப்படின்னு பிரிச்சு கொடுக்குறாங்க. சோ பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னா அங்கதான் முதல் தவறு. இரண்டாவது விஷயம், இத வந்து தவறாக எல்லாரும் படிக்கிறாங்கன்னு முன்னாடி வந்து குமரகுரு சொன்னாங்க. ரொம்ப தெளிவாக அவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் விவரிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனா இன்னொரு ரெசல்யூஷன் சொன்னேன். February 14, 2024 தமிழக சட்டசபையில முதலமைச்சர் படிச்சு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பிரஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அந்த பிரஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமாக பாராளுமன்ற உறுப்பினர் திமுகவை சார்ந்த ஒருத்தர் வந்து பாராளுமன்றத்துல பேசுறாரு. சேக்கர்னு நினைக்கிறேன் பாராளுமன்ற உறுப்பினர், டக்கு பேரை வந்து கேதர் பண்ண முடியல. செந்தில்குமார் அவர்கள் வந்து பேசுறாரு. அவங்க 2 பேரும் பேசும்போது யாரு எங்க மக்கள் தொகை அதிகரித்திருக்கோ அவர்களுக்கு நீங்க வந்து தனியாக உரிமை கொடுக்குறீங்க, எக்ஸ்ட்ராவா ரைட்ஸ் கொடுக்குறீங்க, அப்ப டீலிமிட்டேஷன்ல பிரச்சனை வருது. அப்போ நீங்க வந்து மக்கள் தொகையை வந்து யாரு கட்டுப்படுத்திருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க பெனிஃபிட் கொடுக்கணும், ரேஷியோ மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெனிஃபிட்டை இங்க வந்து ஒரு முதலமைச்சர் சொல்றாரு இப்படிதான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு. அப்ப மக்கள் தொகை எங்க கண்ட்ரோல் ஆகுதோ அந்த கண்ட்ரோல் குரூப்புக்கு பெனிஃபிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போது அது சரி, ஆனா அது வேற ஒரு தலைவர் சொன்னா அது சரி கிடையாது அப்படின்னா அது டபுள் ஸ்டாண்டர்ட். ரெண்டாவது இது எப்படி சரியான ஒப்பீடாக எனக்கு புரியலையே. இல்லங்க, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணுங்கிறது இந்திய அரசாங்கம் அது ஒரு இயக்கமா முன்னெடுத்து பல பிரச்சாரம் விழிப்புணர்வு பண்ணி அதை நம்ம சரியா சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இங்க ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வந்து உங்க தாலியை பறிச்சு கொடுத்துருவாங்க, சொத்தை பறிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பேசுறதும் இதுவும் ஒன்னா நீங்க ஒரே தட்டுல வச்சு பாப்பீங்களா? இல்ல, மக்கள் தொகை அதிகமா இருக்க இடத்துல
நம்ம மக்கள் தொகையை கட்டுப்படாதவங்களுக்கு நம்ம அந்த ரேஷியோ வந்து சரியா கொடுக்க கூடாது அப்படின்னு இங்க சொல்ற முதலமைச்சரும் அங்க சொல்ற பிரதமரும் அது ஒரே ஸ்டேட்மெண்ட். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறவங்களுக்கு எல்லாம் பெனிஃபிட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாதவங்களுக்கு பெனிஃபிட் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. சிம்பிள் ரீசனிங்கும் லாஜிக்கும் இல்ல. இது ரெண்டும் சரியான ஒப்பீடு கிடையாது ராமசாமி. ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு ஆசிரியர் சொல்படி கேட்டு ஒரு மாணவன் படிச்சு முதலிடத்துக்கு வர்றான்னா முதலமைச்சர் சொல்றாரு, முதலமைச்சர் அதனால நான் தமிழ்காரர். சரி விட்டுருங்க, நீங்க இதை சரியா வச்சீங்களேன். நான் ஒரு லாஜிக் பாயிண்ட்டுக்கு வரேன். ஒண்ணு இல்ல 2006 மன்மோகன் சிங் பேசுறார். அவர் வந்து முஸ்லிம்களுக்கே முதல் உரிமை சொல்றாருன்னே வச்சுக்கிறோமே. 2014 தேர்தல் களத்துல ஏன் பிரதமர் நரேந்திர மோடி அதை பேசல? 2019 தேர்தல் களத்துல ஏன் அதை பேசல? 2024 தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள்ல தேர்தல் நடக்கும் போது ஏன் அதை பேசல? 2ஆம் கட்ட தேர்தல் நடக்கும் போது அந்த பிரச்சார களத்துல ஏன் ஒரு 18 வருஷம் கழிச்சு இந்த பாயிண்டை இப்போ ஒரு கார்டா எடுக்கிறாரு? என்ன ரீசன்? ஒரு பிரதமர் ஒரு தவறான கருத்தை கூறியிருக்கிறார் அப்படின்னா அது எப்ப வேணா எடுத்துக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஒரே ஒரு நிமிஷம், சுப்ரீம் கோர்ட்டே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அன்னைக்கு முதலமைச்சராகி எந்த தவறும் செய்யவில்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இன்னைக்கு நாடு முழுக்க எல்லாரும் பேசுறாங்க. அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டோம். அது வந்து நடந்து முடிஞ்சு 25 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, 24 வருஷம் ஆயிடுச்சு. அதை யாரும் கேட்கறது. ஏன்னா உச்ச நீதிமன்றம் அவருக்கு கிளீன் சிட் கொடுத்தாச்சு. அதை நம்ம உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பை நம்ம யாரும் மதிக்க தயாராக இல்லை. ஒரு பிரதமர் சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் அந்த அரசியல் கட்சி பின்வாங்கல, பிஐபி ஸ்டேட்மெண்ட் இருந்து எடுக்கல, பிஎம்ஓ ஆஃபீஸ் ஸ்டேட்மெண்ட் இருந்து திரும்பி எடுக்கல. இன்னும் அது வேலிட் ஸ்பீச்சா தான் இருக்கு. அப்ப அது நம்ம வேலிட்னு ஒத்துக்கணும். அதை வந்து நம்ம யாரும் 18 வருஷம் கழிச்சு பயன்படுத்தக்கூடாது. ஆனா இன்னைக்கு வந்து மத்தவங்க பேசுறது எல்லாம் நம்ம சரின்னு எடுத்துக்கணும். இல்ல 2G கேஸ பத்தி நீங்க பேசுனதே இல்லையா ராமசாமி? அப்ப 2G கேஸ பத்தி எல்லாம் நீங்க பேசுனதே இல்லையா? 2G கேஸ பத்தி நீங்க பேசுனதே இல்லையா? ஏன்னா 2G கேஸ் இன்னைக்கு டெல்லி ஹைகோர்ட் என்ன பண்ணிருக்காங்க, அப்பீல்ல வந்து ரிமாண்ட் பண்ணி. சரி, தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசவே இல்லையா? மன்னிக்கணும். சரி சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க. இல்ல 2G கேஸ பத்தி சொல்லும்போது அவங்க அதை டிஃபெண்ட் பண்ணட்டும். 2G கேஸ்க்கு நான் உங்களோட ரீசன் சொல்றேன் ஏன் அப்படின்னு. அவங்க ஊழல் செய்தார்களா இல்லையா அப்படின்றதுக்கு தவறான வழிமுறையில் தான் அது கொடுக்கப்பட்டது அப்படின்னு மொத்தமா உச்ச நீதிமன்றம் அதை ரத்து பண்ணி ரீ ஆப்ஷன் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அது தவிர வேற என்ன சான்று வேணும்? அதுல இவங்க காசு சம்பாதிச்சாங்க இல்ல அப்படின்றதுக்கான ப்ரூஃப் சரியா தாக்கல் பண்ணல அப்படின்னு மட்டும் தான் சிபிஐ கோர்ட் சொல்லியிருக்கு. உச்ச நீதிமன்றம் டெஃபினட்டா மெத்தட் ஆஃப் அலோகேஷன் ராங், மெத்தட் ஆஃப் ஒப்டைனிங் இட் ராங், லைசன்ஸ் கொடுத்தது தவறுன்னு எல்லா லைசன்ஸையும் ரிவோக் பண்ணி புதுசாக லைசன்ஸ் ஆப்ஷனுக்கு அதை அலோவ் பண்ணிட்டாங்க. அப்ப உச்ச நீதிமன்றம் தவறாக தெரிவித்ததா? இன்னைக்கு பாஜக ஆட்சி காலத்துல இருக்க ஒரு ப்ராஜெக்டா உச்ச நீதிமன்றம் நிறுத்தல, எந்த நீதிமன்றமும் நிறுத்தல. காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களோ எந்த எதிர்கட்சியை சார்ந்தவர்களோ எந்த அவர்களும் வேற வழக்கு போட்டிருந்தா அந்த எந்த ப்ராஜெக்டும் நிக்கல. அப்ப பாஜக இன்னைக்கு வரைக்கும் ஊழல் செய்தாங்க எந்த நீதிமன்றமும் சொல்லவில்லை. ஆனா உச்ச நீதிமன்றம் 2 மேஜர் ப்ராஜெக்ட் ஹோல் பிளாக் அலோகேஷனும் 2Gலையும் மொத்தமா அலோகேஷனை கிராஸ் பண்ணி அலோகேஷன் மெத்தடாலஜி தப்பு, அலோகேட் பண்ணது தப்பு அப்படின்னு ரீ அலோகேஷன் நடந்திருக்கு. அந்த ரீ அலோகேஷன்ல ரெவென்யூ இன்னும் பெட்டரா இருந்திருக்கு, ஃபேரா இருந்திருக்கு, டிரான்ஸ்பரண்டா இருந்திருக்கு. சரி, ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். சொன்னதுல முஸ்லிம் மைனாரிட்டி ஆர் எம்பவர்ட் டு ஷேர் ஈக்விட்டபிளி இன் தி ஃப்ரூட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இல்ல அதுதான் அவர் சொல்றாரு. இங்கிலீஷ் அவருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் அவர் சொல்றாரு அப்படின்னு அவர் சில விஷயங்கள்லாம் சொல்லி சொல்றாருல. எம்பவர்ட் டு ஷேர் ஈக்விட்டபிளி வித் அதர்ஸ், ஷெட்யூல் காஸ்ட் அந்த மாதிரி. சரி, திருராமசாமி நிறைவு. ரொம்ப சிம்பிளாக பிரதமர் வந்து இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னா அதே கான்செப்ட் தான். டீலிமிட்டேஷன் வரும், டெவலப்மெண்ட் ப்ராக்ரஸ் இருக்கணும் அப்படின்னா ப்ரொபோர்ஷனட்டா ரேஷியோல கொடுக்கணும். எல்லாருமே பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்காக வேலை பண்ணணும். அதுதான் சிம்பிளான பாலிசி அண்ட் தாட் ப்ராசஸ், வேற எதுவுமே கிடையாது. அப்புறம் ஒரு பிரதமர் ஒண்ணு சொன்னாரு அப்படின்றத இன்னைக்கு ஃபேக்சுவலா பாக்குறதுக்கு சரி பார்த்துக்கலாம். அப்புறம் நண்பர் இந்துகுமார் தேரடி அவர்கள் சொன்னாலும் வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு. அந்த வெரிஃபைட் டேட்டாவை வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. கான்ட்ரவர்ஷியல் டேப்ஸ் என்னவோ எல்லா டேப்ஸும் கவர்மெண்ட்டுக்கு அந்த கௌரவ யாத்திரால இருந்து கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரி எந்த ஸ்பீச்சும் எடுக்கப்படல. அது சிஜேபி அப்படின்னு இது என்ன சிட்டிசன் ஜேர்னலிஸ்ட் ஆர்கனைசேஷன் அவங்களும் வந்து அந்த ஸ்பீச் எடுத்திருக்காங்க. அவங்க கான்டெக்ஸ்டுவலைஸ் பண்ணி அவங்களும் அந்த ஸ்பீச்சோட அனாலிசிஸா போட்டிருக்காங்க. ஸோ நண்பர் அது என்னன்னு பார்த்துக்கிட்டோம். ரேண்டமா வந்து ஒரு லைனை மட்டும் அவங்க கோட் பண்ணி எங்கேயோ இருந்த ஒரு ஸ்பீச்சை அவங்க சொல்ல முடியாது. அந்த மாதிரி பிரதமர் எங்கேயுமே சொல்லல அப்படின்றதுதான் கோர்ட் ரெக்கார்ட் படி. இது இல்லாம ராகேஷ் சர்மா அப்படின்ற ஒரு பிலிம் மேக்கர் குஜராத்ல அன்னைக்கு பிரதமர் சொன்ன ஸ்பீச்சஸ் ஒரு 6 ஸ்பீச்சோட ஒரிஜினல் டேப்ஸ் நான் ரிலீஸ் பண்றேன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்க கௌரவ யாத்திரால இருந்து ஸ்பீச் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ராகேஷ் சர்மா அவர்கள் காங்கிரஸ்க்காகவும் வேலை செஞ்சிருக்காங்க. அந்த டேப்ஸையும் அவங்க எடுத்து பார்த்துட்டோம். எந்த டேப்லயும் இந்த மாதிரி இல்லை.
சோ எங்க கான்கிரீட்டான எவிடன்ஸ் இருக்கோ அதை பாத்துக்கலாம். ஒன்று இல்ல நான் ஃபைனலா உங்ககிட்ட கருத்து ஒண்ணும் இல்ல. இப்ப இனி இப்படித்தான் இந்த தேர்தல் பிரச்சாரம் 6 கட்ட தேர்தல் இருக்கு, இப்படித்தான் அவங்களோட நரேட்டிவ் செட் ஆக போகுது, செட் பண்ண போறாங்க, ஒரு வெறுப்பு பேச்சு தான் அவங்க அடிப்படையா இருக்க போகுதுங்கிற ஒரு எச்சரிக்கை இந்த அரங்குல இருந்து வருது. அப்படிதான் இருக்குமா? சுருக்கமா சொல்றேன். நான் சமவாத மக்களுக்கு எல்லாருக்குமே தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்றதான் பாஜகவோட மேனிஃபெஸ்டோ. பிரதமர் மோடி அவர்கள் சொல்றது என்ன ஒண்ணுன்னா, பாப்புலேஷன் கண்ட்ரோல் ரிக்வயர்மெண்ட். அதை வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. நாடு முழுக்க பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஒன்னாதான் ட்ரீட் பண்ணணும், எல்லாருக்கும் வெல்த் ஈக்குவலா பிரிச்சு கொடுக்கணும். அப்படின்னா அதற்கான ஃபெசிலிட்டேஷனையும் ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள் அண்ட் டேட்டா 2004 to 14 எவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இபிஎஃப்ஓ ரெக்கார்டு வந்து 1.5 கோடிக்கு கம்மியா இருக்கு. இங்க வந்து வருஷத்துக்கு 1.1 crore வந்து போன 10 ஆண்டுகள்ல இருக்கு. இது இபிஎஃப்ஓ டேட்டா. யூனிகார்ன் வந்து அப்ப 10 ஆண்டுகள்ல மொத்தமா 10 யூனிகார்ன் தான். அது ஏற்கனவே 2004க்கு முன்னாடி வந்தது. இங்க 2014 இருந்து 2024 108 யூனிகார்ன் அபிஷியல் ரெஜிஸ்டர். இது இல்லாம இங்க மொத்தம் பங்கு சந்தை. நான் பங்கு சந்தைக்கு மத்தவங்க போல எல்லாரும் அதானி அம்பானி எல்லாம் சொன்னாங்க. நான் திமுக இருக்க மந்திரிகள் 8 பேர் வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி வச்சிருக்காங்க. அந்த 8 பேரோட கம்பெனியும் 2014 இருந்து 2024 வந்து 3.5 மடங்கு 350% வேல்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு வேல்யூ இன்கிரீஸ் ஆகுறதெல்லாம் விஷயம் இல்லைங்க, நாட்டு மக்களுக்கு இன்கிரீஸ் ஆகணுங்கிறதா ஒரு விஷயம். நீங்க சொல்ற அதே காலகட்டத்துல தான் இந்திய வரலாற்றிலே எதிர்பார்க்காத ஒரு வேலை வாய்ப்பின்மை அதிகமா இருந்தது 2019-20 காலகட்டத்துல. ரொம்ப சிம்பிள் அண்ணா, ஒரே ஒரு சிம்பிள் சுருக்கமா. நீங்க ஜேர்னலிஸ்ட் வேற எங்கேயுமே போல. ஜேர்னலிஸ்ட் 2014 என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது, எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, எவ்வளவு சம்பாதிச்சாங்க, இன்னைக்கு எத்தனை ஃப்ரீ ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சோசியல் மீடியா மாஸ் மீடியா எல்லாத்தையும் கணக்கு. சரி, நன்றி. அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஓகே, அது நம்ம இன்னொரு விவாதத்துல பேசலாம். ரைட், நன்றி.